மண்டலங்கள் பூஜை கொள்ள வடதேசம் ஏற்காது. துஞ்சுவ தேசமது துலுக்கான ராச்சியமாம். துடுக்கு பெருத்து அதிலே துர்ச்சனங்கள் மெத்த மெத்த. துடுக்கு பொறுக்காதே உங்களுக்கு துர்ச்சனங்கள் ஏற்காதே. வடதேசம் பூஜை கொள்ள மண்டலங்கள் ஏற்காது. இந்த வடதேசம் ஏற்காது இத்தவசை. தெற்கேதான் தோணுமலை தென்னாட்டில் வீரமலை. நாலு பக்கம் சதுரகிரி நடுவிருக்கும் வீரமலை. சுத்தி வளர்ந்தமலை தொடர் விழுந்த வீரமலை. வீரமலை மேலே 1008 முடியில் ஒரு வெண்முடியுந்தானுமுண்டு. அந்த வெண்முடி மேல் தவசிருந்தால் வீர சொர்க்கம் தானுமுன். அம்மலையில் தவசிருந்தால் உங்கள் அருந்தவசு தீருமங்கே. அந்த நல்ல ராச்சியத்தில் அதிலே வட்டாரம் பதியாளும். வட்டாரம் பதியாளும் வளநாட்டில் காராளன். குன்றுடையானென்று சொல்லி கோநாட்டில் காராளன். மைந்தனாரில்லை என்று மனக்கவலையுண்டாகி. புத்திரனாரில்லை என்று பெருங்கவலையுண்டாகி. பொன்னம் பலத்திலே போய்தான் வரம் வாங்கி. சன்னாசி கோவிலிலே தவமிருந்து வரம் வாங்கி. அப்படி வரத்தினால் பிறப்பார்கள் வாழ்வீரர் தானிருவர். பொன்னர் சங்கர் என்று சொல்லி புகழ் பெரியதாராளர். வார்த்தைக்கோ வேளாளர் மந்திரவாளுக்கோ வாழ் சமர்த்தர். பேச்சுக்கோ வேளாளர் படைப்போருக்கோ வாழ் சமர்த்த. அப்படி பொன்னர் சங்கர் தான் பிறந்து படைப்போரும் செய்திடுவார். வாங்கா படைப்பொருதி நீங்கள் இருக்கும் மலையில் மாண்டகளமாகிவிடுவார். ஏற்கா படைப்பொருதி இறந்தகளம் ஆக்கிடுவார். அந்த இருவருடன் பிறந்த ஏந்திழையாள் நல்லதங்காள். பொன்னியர் சங்கருடன் பிறந்த பொற்கொடியாள் நல்லதங்காள். அண்ணன்மாரை தேடி அம்மலைக்குத்தான் வருவான். அண்ணர் சென்ற களத்தேடி அந்த தேவமலைக்குதான் வருவான். அண்ணர் மாண்டகள தேடி அந்த வீரமலைதான் வருவாள். வீரமலை தேடி வெண்முடிக்குத்தான் வருவாள். அவள் வெண்முடிக்கு வந்தபோது உங்கள் முடித்தீருது. அந்த பொன்மையிலாள் தன்னாலே பூலோகம் பூசைக்கிடமாகிறது. நீங்கள் எத்தவசு செய்தாலும் ஈடேற்றம் இல்லையிங்கே என்று சேமக்குர்தோலை ஈஸ்வரனார் சேர எழுதிவிட்டார்.